மக்களே வணக்கம். வெல்கம் டு கிரிக்கெட் ஸ்ட்ரீட். ஐபிஎல்ல கப் அடிக்கணும்னா 50% ஆஃப் தி ஒர்க் அக்ஷன்ல தான் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ 50% ஆஃப் தி ஒர்க் அக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல கரெக்டா பண்ணிட்டாலே மோஸ்ட் ஆஃப் தி டீம் கப் அடிச்சிருவாங்க. ஸோ ஆல்ரெடி ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க சில டீம்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீம் வந்து எஸ்ஆர்ஹெச், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சொல்லுங்க சதீஷ், வெல்கம் டு தி கிரிக்கெட் ஃப்ரீக். உங்களோட தாட்ஸ் என்ன? Hi. ரிட்டன்ஷன்ஸ்ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சோஃபார் வந்து நமக்கு இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியில எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிற டீம் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி டெக்கான் சார்ஜர்ஸ்ங்கிற டீம் ஆகட்டும், நமக்கு அந்த டீமை பத்தி தெரிஞ்சது என்னன்னா, அவங்க வந்து ஒரு சின்ன டார்கெட் ஆனாலும் டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு நல்ல பவுலிங் இருக்க ஒரு டீம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். பட் லாஸ்ட் இயர் வந்து அவங்க பண்ண ஒரு பெரிய சேஞ்சஸ், பெரிய மூவ்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் டீம் அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட ரிட்டன்ஷன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க பேட்டிங் ஓரியன்டா பேட்டிங் டார்கெட் பண்ணி தான் அதிகமான அவங்க ரிட்டன்ஷன்ஸும் இருந்திருக்கு. பிளஸ் கமின்ஸ் ஒருத்தர் மட்டும் தான் அவங்களுக்கு கேப்டனுக்காக கமின்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஆமா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பர்ஸ்ல வந்து 45 crores ரிமைனிங் இருக்கு. ஒரே ஒரு ஆர்டிஎம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த ஆர்டிஎம்மும் பாத்தீங்கன்னா ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு மட்டும் தான் அவங்க கண்டிப்பா. போக முடியும். ஆமா. ஆஹ் அந்த அன்கேப்டு பிளேயருங்கிறது யாருங்கிறது பார்ப்போம் அவங்க எது எடுக்கும்போது. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு வந்து இந்த பிளேயர்ஸை தாண்டி வேற எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு போவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ரிட்டர்ன் பண்ண என்ன பிளேயர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து நல்லாவே ஆக்ஷன்ல பண்ணிருக்காங்க. சாரி, ரிட்டன்ஷன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பேசஸ் கவர்ட் ஆயிருச்சு. அவங்க விக்கெட் கீப்பர் ஆகட்டும், ரெண்டு ஓப்பனர்ஸ் ஆகட்டும், ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க நிதிஷ் ரெட்டியில, பேட் கமின்ஸ் கேப்டன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி முக்கியமான பேசஸ் எல்லாமே கவர்ட் ஆயிருச்சு. பட் ஆனா எஸ்ஆர்ஹெச்க்கு என்ன ஒரு நெகட்டிவ்னா, ஒரு இந்தியன் கோர் இல்ல. ஒரு முக்கியமா ஒரு இந்தியன் கோர் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எல்லாம் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மேலதான் பேக் பண்றாங்க. ஸோ வெறும் 45 crores செகண்ட் லோவஸ்ட் பர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஒரு 45 crores வச்சு ஒரு இந்தியன் கோரை பிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். நீங்க வெளிநாட்டு பிளேயர்ஸை வந்து நீங்க எடுத்துடலாம், எப்படி வேணா எடுத்துடலாம். பட் ஆனா இந்தியன் கோரை வந்து ஒரு 45 crores நீங்க ரிமைனிங் ஒரு 6 பேர் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஸோ பார்க்கலாம். ஓப்பனர்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி சார்ட் அவுட் ஆயிடுச்சு. டிராவிஸ் ஹெட்டும் இவர் தான் பண்ண போறாங்க. அபிஷேக் சர்மா தான் வந்து எப்படி ஓப்பனிங் பண்ண போறாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு ஓப்பனர் பேக்கப் தேவைப்படலாம். அந்த பேக்கப்க்கு ஒரு மயங்க் அகர்வால் ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ளே பண்ணி அவர் பேக்கப்பா தான் இருந்தார். போன வருஷம் கூட பேக்கப்பா தான் இருந்தார். மயங்க் அகர்வால் போலாம், இல்ல படிக்கல், டேவிட் படிக்கலை வந்து புதுசா எடுக்க ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ்? எனக்கு வந்து அவங்க நீங்க சொன்ன இதோட நான் அக்ரி பண்ணிக்கிறேன். மேபி அவங்க படிக்கல் அந்த மாதிரி ஒரு இந்தியன் கோர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு போகலாம். ஏன்னா அவங்ககிட்ட வந்து இந்தியன் கோர் தான் ரொம்ப மிஸ் ஆகுது. ஸோ இந்தியன் கோர் பிளேயர்ஸ்க்கே போனா நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க திரிபதியை மறுபடியும் வாங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த கைண்ட் ஆஃப் பிளேயர் தேவை. திரிபதி வந்து ஓப்பனிங்கும் பண்ணக்கூடிய பிளேயர், ஒன் டவுன் அட் த பண்ணுவார். சேம் டைம் வந்து ஒன் டவுனும் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ பேக்கப்புக்கு மறுபடியும் அவங்க திரிபதிக்கே போவாங்க. அவங்க கோரை ரிட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கு பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா, அப்புறம் மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு மர்க்ரம்லாம் ப்ளே பண்ணியிருந்தாரு. கிளாசன் இருக்காரு ஆல்ரெடி. இப்போ கிளாசன் இருக்காரு, நிதிஷ் ரெட்டி நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒன் டவுன் டூ டவுன் ஸ்பாட்ல எல்லாம் அவங்களுக்கு பேட்ஸ்மேன்ஸ் தேவைப்படுது. மேபி மர்க்ரம் போலாம், ஒன் டவுன் ஆர் டூ டவுன்ஸ் ஆட சான்சஸ் இருக்கு. பட் ஆனா போவாங்களாங்கிற டவுட்டா இருக்கு. ஆல்ரெடி அவங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஸ்லாட் வந்து மேக்ஸிமம் 3 பேர் இருக்காங்க. ஸோ மர்க்ரமும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு பவுலருக்கு போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ அதுவும் ஒரு இந்தியன் கோரா போனா நல்லா இருக்கும். தீபக் கூடாவோ, இல்லை நீங்க சொன்ன மாதிரி திரிபாதி வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருப்பாரு அவருக்கு. அவங்களுக்கு திரிபாதி போலாம். இல்ல அஷ்டோஷ் சர்மா, ஒரு பினிஷர் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. அவங்களுக்கு பினிஷர் வந்து கிளாசன் இருக்கலாம், இருந்தாலும் இன்னொரு மிடில் ஆர்டர் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் இருந்தா நல்லா இருக்கும். அஷ்டோஷ் சர்மா நல்லா பண்ணியிருந்தாரு பஞ்சாப்க்கு. மேபி அவருக்கு போலாங்கிறது என்னோட தாட்ஸ். எனக்கு இதுல வந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜோ ரூட். ஜோ ரூட், ஓகே. அக்ரம் கிடைக்கலனாலும் ஜோ ரூட்டுக்கு போலாம். ஏன்னா ஜோ ரூட்டுங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லி அண்டர் ரேட்டட். இப்போ இந்த எனக்கு வந்து எப்படின்னா, லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருப்போம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன்ஸ் ஃபைனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க் ஒரே ஆளா செஞ்சுட்டாரு. எக்ஸ்ப்ளோசிவா அபிஷேக் சர்மா ஆகட்டும், டிராவிஸ் ஹெட் ஆகட்டும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னாவே உங்க டீம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிருது. ஸோ அந்த ஆமா. மிடில் ஆர்டரை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஒரு ஜோ ரூட் மாதிரி ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பிளேயர், நின்று ஆங்கரிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இருந்தா இவங்க டீமுக்கு வந்து நல்லா இருக்கும். மார்க்ரம் கிடைக்காத பட்சத்தில் ஜோ ரூட்டுக்கு போனா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, போடுறாங்களான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வந்து யாரும் ரீட்டைன் பண்ணல அவங்க. போன வருஷமே அவங்க ஸ்பின்னர்ஸை பெருசா யூஸ் பண்ணலன்னே சொல்லலாம். இருந்தாலும் பட் இந்த ஒரு இருந்தாலும் ஐபிஎலுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு இதுன்னு சொல்லலாம். ஒரு 7 மேட்சஸ் வரைக்கும் பிச்சர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவங்க அடிக்கிற மாதிரி 200 250 கூட அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனா ஒரு 7th மேட்ச்க்கு அப்புறம் பிச்சர்ஸ் எல்லாம் ட்ரை அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸா கண்டிப்பா
தேவைப்படும். ஸோ அதுல தான் உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ யாரெல்லாம் நீங்க ஸ்பின்னர்ஸ் போவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்க வந்து வாஷி போன வாட்டி ரொம்ப அண்டர் யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, அவங்க பிச்சுக்கு ஏத்த மாரி தான் எல்லா பிளேயர்ஸுமே பிக் பண்றாங்க. அவங்க ஹைதராபாத்ல இருக்க பிட்ச்ல வந்து அவங்களுக்கு கட்டர்ஸ் இந்த மாரி கட்டர்ஸ் போடுற இந்த மாரி பவுலர்ஸ் தான் பிரிஃபர் பண்றாங்களே தவிர, போன வாட்டி ஸ்பின்னர்ஸ பிரிஃபர் பண்ணல பெருசா. நமக்கு பார்த்தா அந்த ஃபாரின் கோர் இருக்கிறதுனால இவங்களால ஃபாரின் ஸ்பின்னர்ஸ்க்கும் எனக்கு தெரிஞ்சு முடியாது. நம்ம ஆமா. ஏதாவது டொமஸ்டிக்ல கிருஷ்ணப்பா கௌதம் இந்த மாரி ஒரு லோக்கல் சர்க்யூட் ஸ்பின்னர்ஸ் அவங்கள எடுத்து கரெக்ட்டா க்ரூம் பண்ணா, இவங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. மேபி ஷபாஸ் அகமத் போலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். இல்ல இல்ல பாத்தீங்கன்னா ஷம்ஷி போவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட தாட்ஸ் வந்துச்சு. தபரை ஷம்ஷி இருக்காரு இல்லையா, அவர் சைனமன் ஸ்பின்னர், அவர் போலாம். இல்லைன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல ஆன வாஷியே இருக்காரு. பட் ஆனா வாஷி கிடைப்பாரா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா அவரோட ஸ்டாக் வந்து அதிகமாயிருச்சு. அந்த நியூசிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் அவர் வந்து எங்கேயோ போயிட்டாரு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ மேபி வாஷி எடுக்கிறது அவங்களால முடியாது. 45 கோர்ஸ்க்கு வச்சிருக்காங்க. ஸோ மேபி வாஷிக்கு போக மாட்டாங்க, வேற ஏதாவது டீம் எடுத்துருவாங்க. ஸோ மேபி ஷபாஷ் அஹமத் அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் தான் போவாங்க அப்படிங்கிறது நானும் எதிர்பார்க்குறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ், பேட் கமின்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு பேட் கமின்ஸ் இருக்காரு, கேப்டன், ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். ஸோ மேபி அவங்களோட கோரை ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி புவி, நட்ராஜன் இருக்காங்க. ஸோ மேபி அவங்களை பிரிங் பேக் பண்ண கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அவங்க கிடைச்சா அவங்களோட கோர் ஃபுல் பிளேயிங் லெவனே அவங்க ரீடைன் பண்ண மாதிரி ஆயிரும். பட் ஆனா நட்ராஜன் கிடைப்பாரா அப்படிங்கிறது உங்களோட தாட்ஸ்? எனக்கு தெரிஞ்சு நடராஜன் கிடைப்பாருல. நடராஜன் கண்டிப்பா இவங்க போயே ஆகணும். ஏன்னா புவி நட்ராஜும் வந்து இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். நட்ராஜ் ஈவன் பாத்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்களே குயில் கூட்டத்துல அவன் மட்டும் மயிலா தெரிஞ்சாங்கிற மாதிரி போன வருஷம் இவங்க 200 ரன் கொடுத்து அந்த 200 ரன் டிஃபெண்ட் பண்றதுக்கே அவ்வளவு தடுமாறிட்டு இருக்கும்போது நட்ராஜ் பாத்தீங்கன்னா அங்க 4 ஓவருக்கு 19 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருப்பார். ஆமா. எக்கனாமி பாத்தீங்கன்னா அண்டர் 8க்குள்ள வச்சு எல்லாம் பண்ணியிருந்தார். ஸோ வந்து அவங்க பிச்சஸ்க்கு வந்து இந்த மாதிரி நிறுத்துற ஒரு பவுலர் வந்து கண்டிப்பா தேவை. எனக்கு தெரிஞ்சு ஈவன் நட்ராஜ் 10 crore வந்தாலுமே நட்ராஜுக்காக நீங்க கண்டிப்பா போய் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நீங்க ரன் ஃபீஸ்ட் போயிட்டு இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு ரன் நிறுத்துற ஒரு பவுலர் வந்து உங்க டீம்ல இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். பேட் கமின்ஸுமே எனக்கு தெரிஞ்சு நட்ராஜுக்கு ப்ரிஃபர் பண்ணுவார். நட்ராஜ் கண்டிப்பா கேட்பார். ஏன்னா அவர் போன வாட்டி நட்ராஜ் ரொம்ப நம்பியிருந்தார். ஸோ நட்ராஜ் கண்டிப்பா போவார். புவி இவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப வருஷமா புவி இருக்காருங்க. 2000 எனக்கு தெரிஞ்சு 14, 15 அந்த டைம்ல இருந்துமே புவி வந்து ஆமா. ஒரு 10 இயர்ஸா இருக்காரு. ஸோ அந்த ஆமா. அதுக்காக புவிக்கு கண்டிப்பா போவாங்க அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆமா, கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க. வார்னர் அவங்களாம் இருந்த காலத்துல இருந்தே புவி இருக்காரு. ஆனா அவங்கலாம் டீம் மாதிரி போயாச்சு. பட் ஆனா புவியை தான் அவங்க ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப இருந்தே. ஸோ மேபி புவிக்கு கண்டிப்பா போவாங்க, நட்ராஜனுக்கும் கண்டிப்பா போவாங்கன்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். இன்கேஸ் இன்கேஸ் அவங்க கிடைக்கல, ஏன்னா அவங்களோட பவுலிங் வந்து எல்லாருக்குமே தெரியும். மற்ற டீமுக்கும் அவங்களோட பவுலிங் வந்து கண்டிப்பா தேவைதான். ஸோ மேபி அவங்க கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல இஷாந்த் சர்மாக்கோ இல்ல துஷார் தேஷ்பாண்டே இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் போவாங்க. முகேஷ் சௌத்ரி இந்த மாதிரி சிஎஸ்கே இருந்து வந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாம் போவாங்கங்கிறது என்னோட தாட்ஸ். இது நீங்க அக்ரி பண்றீங்களா? நான் இது அக்ரி பண்றேன். பட் அட் த சேம் டைம் இன்னொன்னும் அக்ரி பண்றேன். இவங்க வந்து நமக்கு நிறைய டொமஸ்டிக் பவுலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு ரெகனைஸ் பண்ணி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா சிராஜை வந்து ப்ரொமோட் பண்ணது, சிராஜை வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்ததும் இவங்க தான். பசில் தம்பி இந்த மாதிரி வந்து நிறைய டொமஸ்டிக் பவுலர்ஸையும் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு நியூ பவுலர்ஸையும் இவங்க எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கரெக்டா சொன்னீங்க. உம்ரான் மாலிக் கூட அவங்க தான் கொண்டு வந்தாங்க. உம்ரான் மாலிக் அவர் மறந்துட்டோம். மேபி அவரையே மறுபடியும் வாங்குற பைபேக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேபி அந்த மாதிரி தான் அவங்க போவாங்க அப்படிங்கிறது உம்ரான் என்னோட. மலிக் ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்காருங்க. அந்த பேஸ் போடுற பவுலர் நமக்கு இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். அந்த ஆனா வந்து அவர் ஒரு இன்ஜுரி ப்ரோன்ங்கிறதுனால வந்து அவர் வந்து மேபி பிரைஸும் கம்மியான பிரைஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேபி இவங்க எடுத்து வேணா ஹோல்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. பட் ஆனா விளையாடுறத வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்ஜுரியில அதிகமா இன்ஜுரியே தான் இருக்காரு அவர். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது முஸ்டபிசுர் ரஹ்மானுக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி ஓவர்சீஸ் பவுலர்ஸ் போகணும் அப்படின்னு நினைச்சா முஸ்டபிசுர் ரஹ்மான், இல்ல ஆல்ரெடி இருந்த மார்க்கோ யான்சன் கூட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா மார்க்கோ யான்சனை மத்த டீம்ஸ் எடுத்துருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் டீம் வந்து மோஸ்ட்லி அந்த பழைய பிளேயிங் லெவனை வந்து ரீடைன் பண்ணதான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அவங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து வெளியில போவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுனே இல்லை. ஏன்னா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த பிளேயிங் லெவனை வச்சே அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மேபி அதே இதை ரீடைன் பண்ணதான் பார்ப்பாங்க. இருக்கிற 45 crores வச்சு அப்படியே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் அந்த சப்ஸ்டியூட்ஸ் மட்டும், பேக்கப் பிளேயர்ஸ் மட்டும் டொமஸ்டிக் சர்க்யூட்ல தேடி எடுத்துக்கலாம். ஒரு 20 லட்சம் 40 லட்சம் அந்த மாதிரி ஸ்கவுட்டிங் சிஸ்டம் வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க அப்படிங்கிறத என்னோட கருத்து.
கண்டிப்பா விஷ்ணு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஸ்லாட் இவங்க ஆல்ரெடி ரொம்பவே ஓவரா ஃபில் பண்ணிட்டாங்க. இனி இவங்க ஓவர்சீஸ் பிளேயர் எத்தனை பேர் வாங்கினாலும் இவங்களால உள்ள ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ரிட்டர்ன் பண்ணிருக்க எல்லாருமே கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல ஆட போற பிளேயர்ஸ் தான். ஸோ ஆமா. நீங்க இன்னும் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் கண்டிப்பா ஃபில் பண்ண முடியும். சேம் டைம் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அப்புறம் இந்தியன் கோர் பிளேயர்ஸை வச்சு மோஸ்ட்லி இவங்க டீமை ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது புவி நடராஜுக்கு கண்டிப்பா போனா இவங்களுக்கு வந்து பவுலிங் ஃபுல் பேசஸ் ஃபுல் கவர் ஆயிரும். அது போக ஒரு ஸ்பின்னர் எடுத்தாலே இவங்களுக்கு போதுமானதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா கண்டிப்பா சரி சார். ரிட்டன்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா மணி பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால சில சேஞ்சஸ் எல்லாம் அவங்க பண்ண வேண்டியது இருக்கு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல. ஸோ எந்த அளவுக்கு அவங்க பண்ணி ஆக்ஷன்ஸ் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். நம்ம அந்த அந்த வீடியோஸும் ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கு இல்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. This video is sponsored by GenReviews.online.